ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம்கிட்ட வந்து தனா வந்து கதிரோட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கிட்டதுமே ரகுராம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு கிளம்பு அதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க கதிரை பிடிச்சி அவங்க வீட்டை விட்டு வெளியே தள்ளியிருந்தாங்க. கதிர் போய் வெளியே போய் கீழே விழவும் உடனே இதை பார்த்துட்டு தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தனா சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களா, அதனால கண்டிப்பாக வந்து கதிரை ஏற்றுப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி நீங்கள் ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறமா நானும் என்னுடைய முடிவை சொல்கிறேன். இதுக்கப்புறம் நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நானும் கதிரோடையே போயிருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தானா வீட்டை விட்டு வெளியே வரவும் கதிர் வந்து வா தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயாவுக்கு ஜானகிக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயா தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க, நானும் அதை தானே சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த மாயா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நல்லது நடக்காது அப்படிங்கவும் உடனே வந்து ஜானகி கோவத்தோட வராங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, மாயாவை பற்றி நம்மளை யாராவது ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. மாயாவை பற்றி அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த வீடு வந்து இந்த நிலைமையில இருக்குதுன்னா அதுக்கு மாயா தான் காரணம். மாயா மட்டும் இல்லைன்னா இந்த புவனேஸ்வரி இந்த குடும்பத்தை என்னெல்லாம் செய்திருப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே மணியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் ஜானகி தங்கச்சி சொல்கிறது எல்லாமே உண்மைதான். அந்த புவனேஸ்வரி இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா, ஆனால் அது எல்லாமே வந்து இல்லாமல் போக்குனது வந்து நம்ம மாயா தான். நம்ம மாயா தான் இந்த குடும்பத்தை கட்டி காத்து அவள் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறா. அவள் மட்டும் இல்லைன்னா என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இன்னைக்கு கதிரை வேண்டான்னு சொல்லி நீங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினீங்களா, கதிர் மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்தில் தனா கழுத்தில் தாலி கட்டலைன்னா அதோட தனாவோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும். அது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கவும் உடனே மாயா வந்து பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரவும், இல்லை மாயா நீ கொஞ்சம் அமைதியாக இரு, இதுக்கு மேலேயும் நம்ம அந்த உண்மையெல்லாம் மறைச்சோம்னா இவருக்கு உண்மை புரியாமையே போயிடும். அதனால இன்னைக்கு இந்த உண்மை நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து மாயா வந்து தடுக்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க, நான் சொல்கிறது கேளுங்க பெரியம்மா அப்படிங்கும்போது இப்போ ஜானகி சொல்கிறாங்க, இல்லை மாயா உன்னை பற்றியும் கதிரை பற்றியும் நான் வந்து சொல்லி ஆகணும். நீங்கள் ரெண்டு பேரும் என்னெல்லாம் இந்த குடும்பத்துக்காக செய்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாதுன்னா அவங்களுக்கும் புரியும். நம்மளும் சொல்ல வேண்டாம்னு நினச்சி தான் நீ வந்து என்னை எப்போ பார்த்தாலும் தடுத்துக்கிட்டு இருக்கிற. அப்படி இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு ஒன்றை பற்றியும் கதிரை பற்றியும் எந்த உண்மையும் தெரியாமல் போச்சு அப்படிங்கவும் உடனே ரகுராமோட அம்மா வந்து கேட்குறாங்க, நீ என்ன உண்மையை சொல்ல போற, இவளும் கதிரை இந்த குடும்பத்துக்காக அப்படி என்னதான் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜானகிட்ட கேட்கும்போது அப்போ ஜானகி வந்து உண்மை சொல்கிறதுக்காக வராங்க. மாயா எவ்வளவோ தடுக்கிறாங்க. அப்போ வந்து மணி வந்து நீ பேசாமல் இரு மாயா, தங்கச்சி சொல்லட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, தனா வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா, நம்ம பொண்ணு பண்ணின தப்புக்கு இவங்க ரெண்டு பேரும் பழியேத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே ரகுராம் வந்து கேட்குறாங்க, நம்ம பொண்ணு தப்பு பண்ணியிருக்காளா, அப்படிலாம் அவள் பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கும்போது என்ன பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, தனாவும் கார்த்தியும் லவ் பண்ணினாங்க அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வந்து ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற, நம்ம பொண்ணு லவ் பண்ணினாளா, அதுவும் அந்த கார்த்தி அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ரெண்டு பேரும் லவ் பண்ணினாங்க அது உங்களுக்கு தெரியுமா, அது மட்டுமா கார்த்தியை பார்க்கறதுக்காக தனா வந்து ராத்திரி போல் ஹோட்டலுக்கு போனா அது உங்களுக்கு தெரியுமா, ஹோட்டலுக்கு போனது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அவள் ட்ரெஸ் பார்த்தும் போது அந்த கார்த்தி வீடியோ எடுத்தானே இல்லைன்னா அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இப்படி ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல ரகுராமா அதிர்ச்சி அடைஞ்சிட்டே வராங்க. என்ன சொல்கிற ஜானகி கேட்கும்போது ஆமாம் அந்த வீடியோ வச்சு அந்த கார்த்தி எப்படிலாம் மிரட்டினா தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அவங்ககிட்ட இருந்து மாயா வந்து காப்பாற்றிருக்கிறா நம்ம பொண்ணை, இந்த விஷயம் வந்து கதிர்கிட்ட சொல்லி அதனால தான் கதிர் வந்து நம்ம பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுனா அப்படின்னு கேட்க சொல்லவும் இதை கேட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட அம்மா கேட்கவும் ஆமா நம்ம குடும்ப மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்தினது மாயாவும் கதிரும் தான். அவங்க ரெண்டு ஒரு மட்டும் இல்லைன்னா கார்த்தி வந்து தனா கழுத்துல தாலி கட்டி அவன் என்ன திரும்ப பண்றதுக்காக இருந்தான், 2 நாள் மட்டும் அவ கூட வாழ்ந்துகிட்டு அதோட நம்ம பொண்ணை வந்து அவன் வீசி ஏறியதுக்காக இருந்தான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரகுராமும் குடும்பத்தில் உள்ள அவ்வளருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து ரகுராமோட அம்மா கேட்குறாங்க, ஜானகி நீ சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்கும்போது ஆமாத்த எல்லாமே உண்மைதான், இதுக்குள்ள ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரகுராம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தோட சேர்க்கறதுக்காக வந்து தனா வந்து கார்த்தி கல்யாணம் பண்ணி வைக்கல, நம்ம குடும்பத்தை வந்து பழித்திக்கிறதுக்காக தான் அவள் இதெல்லாம் பண்ணுனா, அதுக்கு நம்ம பொண்ணை வந்து பகடக்காயாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கார்த்தி வந்து தனாவை உண்மையிலேயே லவ் பண்ணலை, உண்மையிலேயே லவ் பண்ணின மாதிரிக்கு அவன் நடித்து நம்ம பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்காக இருந்தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, அவன்கிட்ட இருந்து காப்பாற்றினது மாயாவும் கதிரும் தான் அப்படிங்கிறாங்க. அவனை பற்றி நீ எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கதிர்
கதிர் வந்து தனா கழுத்திலே தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரகுராம் வந்து ஐயோ இவ்வளோ கணக்கு பண்ணியிருக்கிறாங்களா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் நீ இருந்துட்டியான்னு கேட்கும்போது நான் சொல்கிறதுக்காக தான் இருந்தேன், ஆனால் உங்களுக்கு தான் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததில்ல, நம்ம பொண்ணு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்தோம், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் மறைச்சேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே அவங்க வந்து ரகுராம் வந்து மாயா பக்கத்தில் வராங்க. வந்ததுமே மாயாவோட கையை பிடிக்கிறாங்க. மாயா இவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பண்ணிவிட்டு நீ எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் இருந்துட்டியம்மா, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது பெரியப்பா நீங்கள் அழாது பெரியப்பா அப்படிங்கிறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா சீனுவும் கதிரும் ஓடி வராங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து சீனு சொல்கிறாங்க நம்ம கடை வந்து நெருப்பு பிடிச்சி எரியுது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கதிர் வந்து தனாவை காணலை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஓடி வந்து குடும்பத்தில் அவ்வளோரும் ஓடி வந்து கேட்கும்போது அப்போ வந்து கதிர் வந்து ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை சொல்கிறாங்க. அப்போ கதிரும் தனாவும் வந்து ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களா. அந்த விஷயம் வந்து புவனேஸ்வரிக்கு வந்து தெரிய வருது. எல்லாமே வந்து சாரு வந்து மகாலிங்கத்திட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இது நம்மளுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு, அந்த தனாவை நம்ம தூக்கிட்டு போயிட வேண்டியதான், தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் கார்த்திக்கும் தனாவுக்கும் நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி ஒரு முடிவு எடுத்து பார்த்தோம்னா தனாவை அவங்க வந்து தூக்கிட்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரிக்கு இந்த கதை நடந்துட்டு இருக்குது. இது தெரியாமல் இங்கே பார்த்தோம்னா கதிர் வந்து சொல்கிறாங்க தனா இந்த மாதிரிக்கு 4-5 பேர் வந்து தூக்கிட்டு போனாங்க, ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரியல, நானும் வந்து எங்களமோ தேடி பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கவும் இங்கே பார்த்தோம்னா சீனு சொல்கிறாங்க நம்ம கடை நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி ரெண்டோரும் சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தனாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தோம்னா ரகுராம் மாயா அவங்க ஒரு பக்கம் ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பத்மா வந்து கடையை பார்க்க ஓடுறாங்க. அப்போ சீனு சொல்கிறாங்க அம்மா நீங்கள் அங்கே போங்க, நான் வந்து தனாவை எப்படியாவது காப்பாற்றணும், நான் இவங்க கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தனா ஜானகி எல்லாருமே வந்து எப்படியாவது தனாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி எல்லாருமே இங்கே வராங்க. இங்கே பார்த்தோம்னா பத்மா மணி எல்லாருமே வந்து இங்கே கடைக்கு வராங்க. வந்ததுமே அங்கே எல்லாம் எரியறதை பார்த்துட்டு அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி வந்து பசுபதிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார்த்தி வந்து தனா கழுத்தில் தாலி கட்டிடுவான், அதுக்கப்புறம் பாரு என்னுடைய ஆட்டத்தை அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரகுராம் அவங்க குடும்பத்தில் அவ்வளோருமே வந்து தனாவை தேடிட்டு வராங்க. குருவரன்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வராங்க. இன்னொரு பக்கம் அவங்க தேடவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரகுராமுக்கு எல்லாருக்குமே வந்து கார்த்தியை வந்து அவங்க வந்து நேரடியாக பார்த்துருவாங்களா. இந்த நேரத்தில் கார்த்தியை வந்து அவங்க வந்து உயிரோட பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைவாங்க. அப்போ ஜானகி சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ரகுராமுக்கு உண்மை புரிய வரும். அதுக்கு அடுத்தது கதிரையும் மாயாவை அங்கே ஏற்றுப்பாங்களா. ரகுராம் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.